இருக்கு. நீங்க இந்த மாதிரி 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வேதகன் சாரம் வாங்கி அந்த வேதகன் வலுத்துட்டான்னா கண்டிப்பா பிரச்சனை தான். உங்களை ஒரு வழி பண்ணிடும். அதே ரிஷப லக்னம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் சாரம் வாங்கி அந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான். அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்னங்க அப்படிலாம் கேட்கவே முடியாது. வா தின்னுட்டு போயிட்டீங்கன்னா நான் பாத்திரத்தை கழுவிடுவேன்ல. அந்த வேதகனை நம்ம பார்க்குறது இல்லை இப்போ பெரும்பாலும். வேதகன் அப்படின்னாலே விஷம்னு அர்த்தங்க. சார் நம்ம 2 பேரும் பேசி பார்ப்போம் அப்படின்னா இவரும் பேசுகிறாரு, இந்த அம்மாவும் பேசுது. நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, ஐயா இந்த மேட்ரிமோனியில் நியாயப்படி தான் நம்ம கேட்குறோம், லவ்வுங்களா அப்படின்னு கேட்குறோம். 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் கேட்போம்ல. இல்லை மேட்ரிமோனியில் அதுக்கு பேர் லவ் தான். சரி பொருத்தம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, எப்படியாவது பொருத்தம் பண்ணி இதை கல்யாணம் பண்ணிடலாம். அந்த லவ்வுக்கு பேர். பல ஆண்டுகளாக ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் மற்றும் நிறைய தொலைக்காட்சிகளை ஐயா நல்ல நேரம் நாகராஜ் ஐயா அவர்கள் நிறைய ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட பலன்களையும் மிக யதார்த்தமாக அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கனாலே ஒரு வெளியாள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. நம்ம ரொம்ப நாள் படங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப சிரிச்ச முகத்துடன் பேசுவார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் தினசரி பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் மற்ற தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜோதிட கருத்துக்களை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்றைய சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினராக ஐயா அவர்கள் இன்று நம்மளுடைய பீடத்துக்கு வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்களே ஒரு சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வந்து ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அருமையான ஒரு உணவு, வயிற்றுக்கு உணவு, இப்போ அடுத்து செவிக்கு உணவு. காலையில் 9 மணிக்கெலாம் வந்துட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து. பட் ஆனால் நான் வரேன்னா சரி வந்துடுங்க அப்படின்னாரு. அதுக்குள்ளே இன்னொருத்தரை சந்திக்க போனோம், லேட் ஆயிடுச்சு. நிஜமாகவே இந்த உலக இயக்கம் இயங்குகிறது அப்படின்னு பார்த்தாலே எ ப்ரீ ரிட்டன் கெனாட் பி ரீரிட்டன் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அது என்னன்னா, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அறிவால் ஜெயிக்கிறோம், திறமையால் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, எல்லாமே ப்ரீ ரிட்டன். சுத்தமாக எதுவுமே வந்து எழுதாதது இல்லை. நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி சேவ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இன்றைக்கி கலைவாணியும் அருள்மிகு கலைவாணியும் அருள்மிகு யோக வராகியும் வீற்றிருக்கும் அற்புதமான இந்த இடத்துல நிறைய ஜோதிடர்களை உருவாக்கி ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு என்னை இந்த பிரபஞ்சம் அனுமதித்ததுக்கு என்னுடைய ஆன்மா அவ்வளோ சந்தோஷப்படுது. நிஜமாகவே அவ்வளோ ஹாப்பி. அப்படி என்ன சார் அப்படின்னு கேட்டால் எல்லாமே எழுத வச்சது தான். இதில் நாடி முறை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடு படிக்க தனித்தனியாக சில மெத்தடுகள். அதில் ஒரு சில மெத்தடுகளில் சிலர் தனித்துவமாக இருக்காங்க. இப்போ நேற்று சாயங்காலம் ஒரு 7 மணி, நேற்று வேலை ஜாஸ்தி, கூட்டம் அதிகம், 2-3 நாளாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு 7 மணிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த பொண்ணு ஏற்கனவே காலையிலே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு. நம்ம ஸ்டாஃப் 2-3 தடவை இருங்க மேடம் சார் கூப்பிடுவார், இருங்க மேடம் சார் கூப்பிடுங்கன்னு சொல்லி கோவப்பட்டாங்க. இந்த ஜாதகம் பார்க்குறதுல என்ன பெரிய பியூட்டின்னா, ஜோசியர் நினைக்கும் போது ஜாதகம் பார்க்க முடியாது, கஸ்டமர் நினைக்கும் போது தான் பார்க்கணும். ஆனால் பார்த்துடலாமாண்ணே அப்படின்னு கேட்பான். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபோனில் தான் கேட்பான், இருக்கீங்களா அப்படிமா, இருக்கேன்ப்பா. அந்த மாதிரி ஜோசியத்தில் அந்த அம்மா 7 மணிக்கு கூப்பிடுது. தஞ்சாவூர்லேருந்து எங்கேயோ இருந்து. எனக்கு பார்க்குற மூடு இல்லை. ஆனால் இந்த ஜோசியத்தில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டால், என்ன மூடு இல்லைனாலும் அந்த பார்க்கும்போது சொல்லக்கூடிய முதல் வார்த்தைக்கு கஸ்டமர் ஹாப்பி ஆகிட்டான்னா யானை பலம் வந்துடும் ஜோசியருக்கு. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. அது என்னாச்சு, மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் வாங்கினது குருசாரம், குரு நீச்சம். 32 வயசு. கண்டிப்பாக எதாக இருக்கும், கல்யாணத்தை பற்றி தான் இருக்கும். நான் சொன்னேன் திருமணமாகி ஃபெயிலியர். ஆமாம் சார் அப்படின்னு. அப்பாடா நம்ம டயர்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இது என்ன மெத்தடுன்னா சுகர் நாடின்னு ஒரு மெத்தடு. ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம் அடைந்தால் கண்டிப்பாக அதோட வேலையை செய்யும். ஆனாலும் நமக்கு ஒரு பயம், இது கரெக்டாக வேலை செய்தான். 2ஆம் அதிபதியும் பாருங்கிறான்
சனி நின்ற நட்சத்திராதிபதி அதுவும் போராட்டாதியில் அது நீச்சம். ஸோ அப்போ தைரியத்தை அதிகப்படுத்துறது. அடுத்தடுத்து ஒன்று காரகத்தை பார்க்குறோம், இன்னொன்று பாவகத்தை பார்க்குறோம். ரெண்டும் சொல்லுனா கண்ணை மூடிட்டு சொல்லு அப்படிங்கிறோம். இதுக்கு காரணம் விதிகள். அந்த விதிகள் அப்படிங்கிறது நம்ம விதியை படிக்கணும்னா விதிகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அந்த விதிகள் 1000, 5000, 10,000, லட்சம் அப்படின்னு தெரியாமல் இந்த ஜோதிடத்துறைக்குள்ள வந்திருப்போம். இந்த விதிகள் படிச்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தினமும் 10 விதி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அடுத்தடுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா விதிகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு 2-3 விதியை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்து மகிழ்ச்சியாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகி நிறைய போன விஷயங்கள். அதில் இப்போ 7ஆம் அதிபதி கெட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் பாருங்கள், 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும்போது கடவுள் நமக்கு கொடுத்துருக்கணும் வரம். இதே மாதிரி தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறேன். நல்லா கவனமாக கேளுங்க. தனுசு லக்னம், 10ஆம் அதிபதி புதன். அந்த புதன் என்ன இருக்காருன்னா உச்சம் பெற்றிருக்கார். இவரை என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இப்போ கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு, உங்களுக்கு 10 உச்சங்க அப்படி. அவர் ஐடி ஃபீல்டில் ஏதோ எலக்ட்ரிக்கலில் எல்லாம் செஞ்சு பயங்கர தோல்வி அடைஞ்சிருக்காரு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, 10ஆம் அதிபதி உச்சம், மூலத்திரிகோணம், 7ஆம் அதிபதி இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. என்ன சொல்கிறான், கைப்பிடிச்சு வைத்தியம் பார்க்கணுமாம்மா, கால் பிடிச்சி ஜோசியம் பார்க்கணுமாம்மா. அந்த கால் பிடிச்சி ஜோசியம் பார்க்கறதுனா நின்ற கிரகம், அங்கே உட்காந்துருக்கிற கிரகம் என்ன ஆயிடுச்சு, 10க்கு அதிபதியான புதன் சந்திரன் சாரம் வாங்கி அந்த சந்திரன் 12ல் மறையுது. நீச்சம் வேறு. நிஜமாக சொல்கிறேன், என்னோடய வாட்ஸ்அப்பில் கடைசி மெசேஜ் இப்போ சாப்பிடும்போது அவர் தான் போடுறார். நான் சொன்னேன், நீங்கள் தொழிலுக்கு லாய்க்கில்லைன்னு நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, எல்லா ஜோசியரும் ஓகேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வாய்ப்பில்லை. சரி 2 பேரும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ 1.5 கோடி கடன் இருக்குது. எஸ் சார். எப்போ கடன் ஆச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் வீட்டுக்கு ஜோசியம் தெரியும். ஒரு வீட்டில் 3 ஜோசியர் இருக்காங்க. அது மாதிரி 2 வீலர் எத்தனை இருக்கோ அத்தனை ஜோசியர். அது மாதிரி ஏன்னா 2 வீலர் புதன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த எப்படின்னு கேட்டால் சந்திர திசை ஆரம்பிக்கும் போது அவரை கமுத்துருச்சு. நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் வேலைக்கு போயிருங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகிற ஐடியா இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது ஒரு என்ன அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு சொல்லுங்கங்கிற. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறது, நமக்கு வேறு வழியே இல்லை, பரிகாரம்னு ஒன்று சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய கடன் அடையிறதுக்கு வழி சொல்லுங்கிறார். 6ஆம் அதிபதியும் வலுத்திருக்கு. 6ஆம் அதிபதி கெட்டிருந்தால் பரவாயில்ல, 6ஆம் அதிபதி வலுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜோதிடத்தில் தீர்க்கமான பலன்களை எடுக்க எல்லா ஜோதிடர்களும் சொன்னால் இவன் தப்பாக நினச்சிக்கணும் அப்படின்னு நினைக்காம தைரியமாக சொல்லுங்கள். அதில் பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடும், அதில் டவுட்டே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, படித்ததை உள்ளபடி சொல்லிடணும். இப்போ நம்ம சேனல் எடுத்துட்டிங்கன்னா லைவ் பண்ணுறோம், நேரடியாக ஜாதகம் பார்க்குறோம். இன்றைக்கி வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுக்கலை. நிறைய பேர் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி. ஆனால் ஏன் எடுக்கலைன்னா, நிறைய குருநாதர்கள் உருவாயிட்டாங்க, ஜோதிடர்கள் கம்மியாயிடுச்சு, இப்போ குருநாதர்கள் அதிகமாயிட்டாங்க. அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய பார்வைகள் கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. பெரும்பாலும் பாருங்கள், இந்த பாதகாதிபதியும் அட்டமாதிபதியும் சேர்ந்துட்டா அந்த ஜாதகத்தை கவனமாக பார்க்கணும். பாதகாதிபதி அட்டமாதிபதி வயசை பொறுத்து பலன் சொல்லுங்கள், துல்லியமாக வரும், எனக்கு டவுட்டே இல்லை. இதை நீங்கள் முதல் நமக்கு இப்போ என்ன புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். புரோட்டோகால்னால் என்னென்னா, ஒரு விதி, ஒரு எத்திக்ஸ். ஒரு டாக்டர்னால் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெத்தஸ்கோப். நம்ம ஐயா சொல்லுவார், அந்த ராகு கழுத்தில் மாட்டினா அவனுக்கு ராகு சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் ஸ்டெத்து வரும். அது மாதிரி ஜோதிடருக்கு ஒரு புரோட்டோக்காலில் என்னென்னா, மாரகாதிபதி ஒரு பக்கம், அது வயசை பொறுத்து பார்ப்போம். பாதகாதிபதி அட்டமாதிபதி எங்கே இருக்கோ இணைவு இருந்தால் அந்த பாவகமும் அந்த காரகம் 2 பேரும் ரொம்ப எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இணைவு உங்களை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும். இதில் நான் சொல்ல இது எங்களுக்கே தெரியுமில்ல சார், பாதகாதிபதி அட்டமாதிபதி சேர்ந்தால் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம், மிகப்பெரிய சிரமத்தை உண்மைதான். ஆனால் அந்த பாதகாதிபதி கூட ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், சிம்பிளாக சொல்லுவோம், மீன லக்னம் வச்சுக்கலாம். மீன லக்னத்தில் பாதகாதிபதி யார், புதன். அந்த புதன் கூட சூரியன் சேர்ந்து விட்டால் உங்களுடைய பாதகத்தை
கொஞ்சம் குறைக்கும். சுக்கிரன் சேர்ந்து விட்டால் கொஞ்சம் குறைக்கும். இதனால் பாதகாதிபதி பாதக ஸ்தானத்திலேயே இருந்து திருமணம் இல்லை என்ற பதிலை சொல்லிடாதீங்க. அந்த பாதகம் பின்னப்பட்டு விட்டுறது. அது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். அப்புறம் இந்த வேதகன்னு ஒன்று இருக்குது. வேதகன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் வேதகன் இருக்குது. செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன். ரிஷபலக்கணம் ஒரு பொண்ணுக்கு 2ஆம் அதிபதி புதன், செவ்வாய் சாரம், செவ்வாயும் உச்சம். நிஜமாக அந்த பொண்ணு பேசுனா காதில் கேட்கவே முடியலைங்க. திரும்ப திரும்ப ஒன்றையே பேசுது, திரும்ப திரும்ப பேசுது. அதாவதுங்க, எங்கள் வீட்டிலங்க, எங்கள் பாருங்க, சொல்லுங்க, சொல்லிகிட்டே இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி வேதகன் சாரம் வாங்கி அந்த வேதகன் வலுத்துட்டான்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். உங்களை ஒரு வழி பண்ணிடும். இது நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒருவேளை வேதகன் சாரம் வாங்கின அந்த கிரகம் நீச்சமாயிட்டால் கண்டிப்பாக அதுவே அவனுக்கு யோகத்தை செஞ்சிடுது. இது பொருத்தம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து, வேதகன் 2ஆம் அதிபதியாக இருந்தால் வலுத்திருந்தால் அதே மாதிரி வலுத்தவனை கூப்பிட்டு நம்ம சண்டைக்கு போக சொல்கிற மாதிரி கரெக்டாக பொருத்தம் பொருத்தலாம். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, செவ்வாய் ராகு, குரு ராகு, சுக்கிரன் ராகு, புதன் ராகுலாம் பொருத்தம் பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலட்டால் ஒரு சரியான ஜாதகத்தை போடலாம். அப்புறம் ஒரு 2 அனுபவங்களை மட்டும் சொல்லிவிட்டு, அதான் வேதகன் தெரியும்ல உங்களுக்கு. வேதகன்கிறது இல்லை, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேதகன் இருக்குது. சூரியனுக்கு ஒரு வேதகன், சந்திரனுக்கு ஒரு வேதகன், செவ்வாய்க்கு, புதனுக்கு, சுக்கிரனுக்கு. இந்த வேதகன் ஒரு சாரம் வாங்கி அந்த கிரகம், இப்போ நான் ஒரு உதாரணத்தோடு சொல்லிடுறேன். நான் இப்போது அதே ரிஷபலக்கணம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் சாரம் வாங்கி அந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான். அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்னங்க அப்படிலாம் கேட்கவே முடியாது. வா தின்னுட்டு போயிட்டீங்கன்னா நான் பாத்திரத்தை கழுவிடுவேன்ல, இதுதான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு புருஷன் சாப்பிட்ணுன்னு இல்லை, பாத்திரம் கழுவி. காலையில் கிளம்பும்போது அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா நான் வெளியூர் போயிட்டு வரேன் என்ன சொல்லியிருந்தால் காலையில் காய் வெட்டாமல் இருந்திருப்பேன்ல. அந்த உள்ள உணர்வு, அந்த நாக்கில் வேதகன் இருக்கிற அந்த பெண் அவ்வளோ கஷ்டப்படும். இது பரவாயில்ல, இவன் தப்பிச்சிருவான், வெளியில் போய் பொங்கல் சாப்பிட்டு போயிடுவான். ஆனால் 10ஆம் அதிபதி வேதகன் சாரம் வாங்கினவன் ஒருத்தர் வந்தார், மிதுன லக்னம், 10ஆம் அதிபதி குரு வேதகன் சாரம், அது உச்சம் பெற்றிருக்குது. இந்த தசாபுத்தி வரும்போது அவர் சொல்கிறாரு, சார் 140 கோடி சம்பாரித்ததை 1.5 மாதத்தில் இழந்தேன் அப்படிங்கிறார். அந்த வேதகனை நம்ம பார்க்குறது இல்லை இப்போ பெரும்பாலும். வேதகன் அப்படின்னாலே விஷம்னு அர்த்தங்க. வேதை பார்ப்போம் நம்ம. வேதை என்னென்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 7வது. வேதகன் ரொம்ப கஷ்டமான விஷயங்க, மறைஞ்சு நின்று தாக்கக்கூடியவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள், அது உங்களுடைய விஷயம். இன்னும் 2 அனுபவம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். சூரியன் சனிசாரம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம வேதகன் பார்க்க. இன்னொரு 2 அனுபவம் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, கடின முயற்சி எடுக்கிறாரு. 5ஆம் அதிபதி 5ல் கிரக சாரம் வாங்கி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், சாரநாதன் பார்க்கணுன்னு சொன்னேன், அது உச்சமாக இருக்குது. ஆனால் அந்த சாரம் வாங்கின கிரகம் கூட சில நேரத்தில் நம்மளை ஏமாற்றிடுது. 5ஆம் அதிபதி வீட்டுக்கு அதிபதி கெடாமல் இருக்கணும். இங்கே தான் சொல்கிறோம் டெபாசிட்னு சொல்கிறோம். ஸோ எல்லா விதிகளையும் பொருத்தி பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு 5ஆம் அதிபதி கெட்டு போயிருக்கு. 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அஸ்தங்கம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. அஸ்தங்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் உச்சமாகி குரு பார்வை பெற்று சுபர் பார்வை பெற்று ரைட்டு. 5ஆம் அதிபதி அஸ்தங்கமாயிருந்ததுன்னா வேலை செய்கிறது இல்லை. உங்கள் அனுபவத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தப்பா? 5ஆம் அதிபதி மட்டும் இல்லை, எந்த அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டாரோ, சூரியன்கிட்ட எந்த பருப்பு வேகிறது இல்லைங்க. இதை கவனிக்காமல் விட்டுறாதீங்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில். அந்த அஸ்தங்கத்துக்கு இப்போ புதுசாக வர்ற ஜோதிடர்கள் சொல்கிறதில்ல. அந்த அஸ்தங்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார், உனக்கெல்லாம் புண்ணியம் பண்ண, நீ எல்லாம் நிறைய நல்ல பாயிண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இப்போல்லாம் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த அஸ்தங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லிடுறேன். வந்துட்டாங்க ஜாதகம் பார்க்க,
சிம்பிளாக வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், முதல் பாயிண்ட்டு நச்சுன்னு சொல்லணும் அப்படிங்கிறது. சிம்பிளாக உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சீக்ரெட்டே சொல்கிறேன். அவங்க லக்னம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். 12 லக்னத்தில், அந்த 12 லக்னத்தில் அந்த லக்னம் இருக்கட்டும். அவங்கள நம்ம சந்திக்கும் போது என்ன லக்னம், 6வது லக்னமா 8வது லக்னமா 12வது லக்னமா இருந்தால், 12 இருந்தால் விரயம்னு தைரியமாக சொல்லுங்கள். ஒரு விரயத்துக்காக வந்திருக்க அல்லது விரயம் பண்ணுறதுக்காக வந்திருக்க. 8வது லக்னம் ஏமாந்து வந்திருக்க சொல்லுங்கள், நான் சொல்லி அனுபவத்தை தான் பேசுகிறேன். 6வது லக்னம் நோய் கடன், 2 பணத்தை எதிர்பார்க்க வந்திருக்க, 3 கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கேள்வி இருக்கும், 4ஆம் அதிபதி கண்டிப்பாக ஒரு வீடு சம்மந்தமான கேள்வி, தாய் சம்மந்தமான. இதில் நான் தோக்கலை, 30 வருஷமாக ஃபாலோ பண்ணுற இந்த ரூல் எல்லாரும் பயன்படுத்துங்க. பிறவிக்கால லக்னம்னு ஒன்று இருக்கட்டும். நடைமுறை நம்ம சொல்லணும்னா கோச்சார லக்னத்தோட கம்பேர் பண்ணும்போது பார்த்து பாருங்கள், இது எனக்கு பொருந்தி வருது, உங்களுக்கும் பொருந்தி வரும். ஏன்னா நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன். அடுத்து இன்னும் ஒரு சின்ன அனுபவம். இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு துறை பழைய காலத்தில் எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் எழுதப்பட்ட நூட்கள், அந்த நூல்கள்லாம் பெரிய விஷயம். உலகம் பெருசா கடல் பெருசா அப்படின்னா என்னைய கேட்டால் ஜோசியம்தான் பெருசுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு விதிகள் எப்படி எழுதுனாங்கன்னு தெரில. போகர், அகத்தியர், முருகப்பெருமான் சொல்லி கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னா, கஷ்டப்படுற குடும்பங்கள், பயங்கர கஷ்டப்படுற குடும்பங்கள், சில நேரங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கதை, அது 2 மினிட்ஸில் முடிச்சிடறேன். பயங்கரமான மழை பெய்யுது. அந்த மழை பெய்யும் போது குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது இந்த குழந்தை ஏன் பிறந்ததுங்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது. உங்களுக்கு நான் சொல்கிற சூட்சமாக தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டம். அதுக்கு முன்னாடியே 2 குழந்தைங்க. அன்னைக்கு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் முன்னாடி வீட்டில் நிற்கிறாங்க. இது நடந்த உண்மை சம்பவம். திருநெல்வேலியில் முன்னாடி வீட்டில் போய் நிற்கிறாங்க. நீ என் வீட்டில் நின்று என் வீட்டுக்குள்ளேயும் ஒழுகுறதா, போயா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அனுப்பிச்சி விட்றாங்க. மறாத நாள் காலையில் அந்த குழந்தைய பேரெல்லாம் வச்சுட்டு மனசு வருத்தத்தோடு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒருத்தர் வழியில் நிறுத்துறாரு, நீ வாயா, இனியா குழந்தை பிறந்தது கூட சொல்லலை. என்னத்தை சொல்கிறது வாழ்க்கையில், என்னத்தை, வா நம்ம ஒரு ஜோசியிட்ட போகலாம். இந்த ஜோசியிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, மாடியில் வாழப்போகிறாய், அப்புறம் பல கோடியில் வாழப்போகிறேன், அப்புறம் வேற கிளம்பட்டுமா அப்படின்னு கிளம்பி போகிறார். இவர் ஜோசியம் சொல்லிவிட்டு ஏதோ அவர் கையில் இருந்த காசை கொடுத்துட்டு போயிட்டார். அப்போல்லாம் ரொம்ப கம்மி தானே. அடுத்து பார்த்தா அடுத்தடுத்து அவருடைய வளர்ச்சி, சொன்ன ஜோசியருக்கு கார் வாங்கி தர அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அவர். இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஜாதகம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்படிலாம் குழந்தை பிறக்குமா சார், இந்த மெத்தட் சொல்லிக் கொடுங்க, நாங்களும் பெற்றுக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் சொல்லிடுறேன். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இன்றைக்கி சிசேரியன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் சிசேரியன் தான் வெல்கம் பண்ணுறோம். 2வது அதுதான் நமக்கு சேஃப்டியாகவும் இருக்குது. ஆனால் சிலர் இதை தான் பார்க்குறோம். லக்ன புள்ளின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும். இது நம்ம கையில் இல்லை. ஏன்னா எந்த லக்ன புள்ளியில் பிறக்கும்னு எந்த ஜோதிடராலும் எழுத முடியாதுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. ஏன்னா டாக்டர் எப்போ வருவாங்க, ஏன்னா எனக்கே நடந்துச்சு. நானும் டாக்டர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, டிஜிஓ 5:55 வருவாங்கன்னு வெயிட் பண்ணி உட்காந்துருக்குறேன். நாகராஜ் கிளம்பிட்டேன் நாகராஜ் அப்படின்னாங்க. சரின்ட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா திருப்பி நான் ஃபோன் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இவர் வந்துட்டாங்க அனஸ்டீஷியன். ரிசப்ஷனுக்கு அப்புறம் எடுக்கவே இல்லை. 1/4 மணி நேரம் கழிச்சு, நாகராஜ் செல்ஃபோனை வீட்லேயே குளிச்சுட்டு வந்துச்சுன்னா திருப்பி எடுத்துகிட்டு வந்தது. எங்கே சொல்ல முடியும். நான் என் குருநாதர்கிட்ட சொன்னேன், அவர் ஒரு சிரிப்பு சிரித்தார், நானும் ஒரு சிரிப்பு சிரித்தேன். அந்த மாதிரி அந்த லக்ன புள்ளியை குறிக்க முடியாது. ஆமாம், அந்த லக்ன அது குறிப்பாக ஜோசியருக்கு ரொம்ப விசேஷமாகவே நடக்கும். நீ தானே குறிக்கிற, வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அது நான் சொல்கிறேங்க அப்படின்னு. அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது கடினம். இல்லைன்னா கேந்திர திரிகோணங்களில் இருக்கிற மாதிரியாவது நீங்கள் அந்த லக்னத்தை பார்த்துக்கலாம், குரு பார்வை இருக்கிற மாதிரி, அல்லது லக்ன புள்ளி குரு சம்பந்தமான அந்த குரு பார்வையில் இருக்கிற மாதிரிலாம் பார்த்து சுபர்களினுடைய இது பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்க பிறக்க எத்தனையோ பரிகாரங்கள் செய்தாலும் இந்த குழந்தை பிறப்பு லக்னங்கள் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தை மாற்றி பயங்கரமாக டெவலப் ஆயிடுது. இதே மாதிரி ஒரு எதிர்மறையாக சொல்லணுன்னா,
ஒரு குழந்தை பிறந்த உடனே சாம்ராஜ்யங்கள் கூட காணாமல் போயிடுது. அதையும் நம்ம பார்த்துருப்போம். அது நமக்கு தேவையில்லை, நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும்தான் வழி சொல்ல போகிறோம். திருமண விஷயங்களில் இந்த விஷயத்தை சீக்கிரட்டாக பயன்படுத்தலாம். என்னன்னு கேட்டால், ஒருத்தர் 2 பேர் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. 10 ஜோசியத்தை பார்த்தாச்சு, பொருத்தம் இல்லை, என்ன பண்ணுறது சார்? இதில் ஒரு புது லவ் உருவாயிருக்கு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? நம்மெல்லாம் ஸ்கூலில் படிப்போம், காலேஜில் லவ் பண்ணோம், அப்புறம் கல்யாணத்துக்காக லவ் பண்ணோம். இப்போ ஒரு புது லவ் வந்திருக்கு, என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆஹா, அதெல்லாம் பழசு. ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் பழசு கிடையாது. இப்போ ஒரு சூப்பர் லவ் இருக்குது, உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன். மேட்ரிமோனி லவ்னு நம்ம எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, கிடைக்கிறதில்ல. கம்மியான பொருத்தம் இருக்கிறதா பார்த்து, இவர் ஓரளவுக்கு நமக்கு செட் ஆவார்னு ஃபோட்டோவை பார்த்து, சார் நம்ம 2 பேரும் பேசி பார்ப்போம் அப்படின்னா இவரும் பேசுகிறாரு, இந்த அம்மாவும் பேசுது. நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, ஐயா இந்த மேட்ரிமோனியில் நியாயப்படி தான் நம்ம கேட்குறோம், லவ்வுங்களா அப்படின்னு கேட்குறோம். 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் கேட்போம்ல. இல்லை மேட்ரிமோனியில் பார்த்து அதுக்கு பேர் லவ் தான். சரி, பொருத்தம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, எப்படியாவது பொருத்தம் பண்ணி இதை கல்யாணம் பண்ணிடலாம். அந்த லவ்வுக்கு பேர் தான், அதாவது மெச்சூர்ட் லவ். ஆமாம், இதுக்கு என்னங்க பண்ணுறதுன்னா, இதை நான் தப்பு சொல்லலை. ஏன்னா என்னமோ ஒரு பழைய நூலில் படித்தேன், ஆண்கள் அதிகமாக இருக்காங்க எல்லா சமுதாயத்துலேயும், பெண்கள் திருமணத்துக்கு குறைவாக இருக்காங்க. 200 ஆண்களுக்கு ஒரு பெண் தான் இருக்காமா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் அந்த ரூல் பொருத்தம் இல்லை, எப்படியாவது கல்யாணம் பண்ணணும். என்ன பண்ணுறது? இந்த லக்ன புள்ளி தான். அந்த 2 பேருக்கும் லக்ன புள்ளி, தாராபலம் எல்லாம் பார்த்து பொறுமையாக உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்கள் ஜோதிடத்தை கேட்டு அருமையான நாள் குறித்து நல்ல தம்பதிகளாக வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய கருத்தில், இதுவரை என்னுடைய அனுபவத்தில், ஜோதிடத்தில் இருக்கும் எந்த கருத்துக்களும் எந்த விதிகளாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக பலன் சொல்லித்தான் ஆகும். அந்த பலன்கள் நமக்கு ஃபேவராக எடுத்துக்கூடாது. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, ஒரு கல்யாண மண்டபத்துக்காரருக்கு 10,000 ரூபா திடீர்னு செலவுக்கு கரண்ட் பில்லுன்னு கேட்டார். என் பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது கழிச்சுக்கிறேன், அந்த மண்டபத்தில் வைக்கிறதுக்கு எனக்கு நாள் குறிச்சு கொடுன்னு கேட்குறாரு. நேற்று ஒரு ஆள் கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு கொடுக்கல. ஏன்னா அவர் 17ஆம் தேதி ஃப்ரீ. நான் சொன்னேன் 17ஆம் தேதி நாள் நல்லா இல்லை, எங்கள் அன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்குது, 10,000 ரூபாய் தர வேணான்ட்டார். நான் சொன்னேன், இப்படியெல்லாம் பொருத்தம் பார்க்குற அளவுக்கு நம்ம நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் நான் சொன்னேன், அதனால் தயவு செஞ்சு மண்டபத்துக்காகவோ மனுஷங்களுக்காகவோ, இன்னொரு பொண்ணு அதை விட காலையில் 6 மணிக்கு என் பிள்ளை இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து எந்திரிச்சதே இல்லை, 9 மணி முகூர்த்தம் பண்ணி கொடுங்கங்க. நான் சொன்னேன் 12 மணிக்கு இன்னொரு முகூர்த்தம் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். வேறு என்னென்னா மத்தியானம் லேட்டாக எழுந்திரிச்சிச்சுன்னா கல்யாணம்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் நம்மலாம் எப்படி படித்தோம்? அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நம்மலாம் அன்னைக்கு குருநாதர் சொல்லி தர்றாருன்னா நம்ம முகம் கல்யாணத்தை விட சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே, எனக்கு நல்லா தெரியும், காலையில் அந்த கிளாஸில் உட்காரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அது எப்படி இதை கேட்கணும், அவரை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. குருநாதரை பார்த்து பயந்த காலம். இன்றைக்கி குருநாதர்கிட்ட என்ன கேட்குறேனே தெரில. ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இல்லை. அவங்க ஒரு துறை எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம படித்த குருநாதர்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பரான வார்த்தை சொன்னார். அவரெல்லாம் குருநாதர் இல்லைங்க, என்னமோ சொல்ல போகிறார் வளர்க்கணுத்தா, தெய்வத்துக்கும் மேலானவர்கள். அப்படியால்ட்டு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட அந்த குருநாதர்களுக்கு வணக்கம் சொல்லி, இந்த கலைவாணியும் அருள்மிகு வராகி தாயும் குடியிருக்கக்கூடிய இந்த சேலத்தில் என்னுடைய ஜோதிட தொழிலில் எனக்கு முதல் கான்ஃபிடென்ட் கொடுத்தது இந்த மண். நான் முதல்ல இங்கே தான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். இன்றைக்கி அண்ணன் கூப்பிட்டு என்னை வர சொல்லி இந்த பீடத்தில் என்னை பேச சொன்னதுக்கு என்னுடைய ஆன்மா மிகவும் சந்தோஷப்படுது. அடிக்கடி உங்களை எல்லோரும் சந்திக்கணும்னு சொல்லி மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். ஐயா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்கிட்ட ஒருத்தர் கேட்க சொன்னார், இவர் ஏன் நல்ல நேரம்னு வச்சுருக்காரு அப்படிங்கிறது பதில் சொல்லணும். அதாவது இது இவர் கேட்டாரா பிரபஞ்சம் கேட்டுச்சான்னு தெரில. நான் 1990 அருள்மிகு கோடி சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. 10th முடிச்சோன்னே அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் என்ன குரூப் எடுக்கிறதுன்னு. அப்படின்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, நாசா குரூப் எடு அப்படின்னார். எனக்கு தெரில நாசா குரூப்னால் என்னன்னு தெரில. சரிங்க சாமி அப்படின்ட்டு வந்துட்டேன். அவர் சொன்னது இப்போ தான் புரியுது, நாசானா கோள்களை ஆராய்ச்சி பண்ணு. அப்போ எல்லாம் நல்ல காலம்னு சொன்னார். அப்பயும் எனக்கு புரியல. எனக்கு பாலிமரில் 2-3 டிவியில் புதுயுகத்தில் எனக்கு கொடுத்த டைட்டில் நல்ல நேரம் அப்படிங்கிறது. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஜீ தமிழில் ஒரு 2000 கோயில்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு
என்னை ஒரு ஆளாக போட்டாங்க. நான் ஜோசியம் தாங்க சொல்லுவேன், சும்மா நீ கோயிலை பற்றி. ஏன்னா எனக்கு லக்னத்துக்கு 3ல் குரு. ஒரு ஐயா சொல்லுவார், உதட சேர்ந்தால் ரிஷபத்தில் குரு இருந்தால் உதட சேர்ந்தால் ஊர் அசையும்னு சொல்லி. அப்போது எங்கள் ப்ரொடியூசர் கேட்டார், நாகராஜ் வெறும் நாகராஜ்னு போட்டால் எல்லா நாகராஜ் மாதிரி ஆயிடுவேன், என்ன போடுறது அப்படின்னு. கேமராமேன் சொன்னார், ஆனால் அவர் நல்ல நேரம் ப்ரோக்ராம் இருந்தால் நல்ல நேரம் நாகராஜ் போட்டு அதுவே வந்துருச்சு. இப்போ நானும் விடுறதில்லை. அதனால் இந்த நல்ல நேரம் எங்கே போனாலும் நானும் எஸ்வி சேகரும் ஒரு படத்தில் நடித்தேன். இப்போ சினிமாவில் கொஞ்சம் நடிக்கிறதுனால ஒரு டயலாகை கரெக்டாக சொல்லி முடிச்சோன்னே அண்ணன் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அந்த டேரக்டர் சொன்னார், நல்லா சொல்கிறாரப்பா, இவர் நிறைய படத்தில் வருவார் போல இருக்கு அப்படின்னு கை தட்டினோடனே அவர் சொன்னார், நம்ம எஸ்வி சேகர் தான் டைமிங் டயலாக் பா, ஏன்னா நமக்கு நல்ல நேரம் அவர் நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்னாரு. அது மாதிரி அந்த நல்ல நேரம் ஒட்டிக்கிச்சு. நிஜமாகவே அந்த தாத்தாவினுடைய அருளால் அந்த பேர் வந்து நல்ல காலம் அப்படின்னு அவர் சொன்னது நல்ல நேரம் நாகராஜ்னு வந்துச்சு. யார் கேட்க சொன்னாங்களோ அவர் சொல்லிடுங்க. நன்றி. ஐயா வந்து போன 25வது கருத்தரங்கத்துக்கே வர்றதுக்கு தான் ரெடி பண்ணோம். ஐயானால கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை. ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய யோக வராக சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய விருதின் பெயர் ஜோதிட நாயகன் என்ற விருது தந்து சிறப்பிக்கிறோம்.